ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ட்ரக் எடுக்க போகிறோம். இது ஒரு பழைய ட்ரக்கு தான். பட் ஆனால் இந்த ட்ரக்கு அதாவது ஸ்கேனியா டி 4 சீரியஸ் நார்மல் அப்படின்றது இதான் நம்ம எடுக்க போகிறோம். இது ஒரு நார்மல் தான், ஆனால் இதை கொஞ்சம் நம்ம அப்நார்மல் அதாவது வேறு மாதிரி மாற்ற போகிறோம். ஓகே, உள்ளே போகலாம். பார்க்குறேங்க, அழகா லுக்காக இருக்குது. பழைய பழைய டைப்புங்க இதெல்லாம். அது வந்து இப்போ உள்ளது கிடையாது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா லுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா, இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் மாற்றம்லாம் நம்ம தேவையில்லை. ஆனால் பண்ணலாம் பண்ணுறதுக்கான இதுகள் நிறையா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. அது தேவையில்லைன்னா இது பண்ணால் வந்து கொஞ்சம் சில விஷயங்களாக மாறிடும் அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேசஸ் இதுக்கும் அதே தான். இதில் சிங்கிள் இருக்குது, டபுள் போட முடியாது, இது லாங் போட முடியாது. ஆனால் நம்ம லாங் போட்டாகணும். அப்படி இல்லையா பாருங்கள், 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. இந்த மாதிரி ரேஞ்ச் இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் போட்டால் ஒர்க் ஆகும். போட்டால் ஒர்க் ஆகாதெல்லாம் கிடையாது. இதை போட்டால் அப்படியே பெருசாகிடும் அது. அதனால் அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் அவங்க காட்டுறாங்க இன்ட்டு மார்க் பண்ணி, அது இந்த வண்டிக்கு இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம வந்து போட போகிறோம். 3 போட போகிறதில்ல, 2 போடலாம். 2 போடலாம், தாராளம் போடலாம். பார்த்தீங்களா, வந்துருச்சு பாருங்கள். அது வரும், டேங்க் கொஞ்சம் சின்னதாகிடும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நம்ம 2 போடலாம். 3 போட்டால் நமக்கு தேவையில்லை, அவ்வளோ இதெல்லாம் தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா இது அதே தான் கொடுத்துருவோம். இன்ஜின்லேயும் மாற்ற தேவையில்லைன்னு. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினில் மாற்றணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது, இது இருக்குது, லாஸ்ட்டாக இருக்குது இதுதான். 580 பார்த்திங்களா, 580 இருக்குது. அது இருக்கட்டும், நம்ம அப்படியே போட்டுக்கலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட்டர்ஸில் லாஸ்ட்டு ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட இது கொஞ்சம் இதுவாக இருக்குது. 12+ன்னு போட்டிருக்கு. 9 சீரீஸு 6 எல்லாம் ஒன்று தான். இதில் கொஞ்சம் தான் வித்தியாசம். எல்லாம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஓகே, இது இருக்கட்டும். ஓகே, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டோம். கலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெட்லேயே இருக்குது. இதுவே நல்ல கலர் மாதிரி தான் தெரியுது எனக்கு. வெறும் கலர் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச கலரில் தான் இருக்குது. அதனால் அதே இருந்துட்டு போட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க முக்கியம். இந்த பாட்டு தான் முக்கியம். இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா டயர்லேருந்து ஆரம்பிக்கலாம். டயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றிடலாம். இந்த டயரில் இருக்குது ஆக்சுவலாக. நம்ம வந்து இதில் வச்சுருக்கோம். இதுதான் நல்ல டயர் தான், ஆனால் இது பழசு. இப்போ புதுசுனா நம்ம வந்து இது போடணும், லேட்டஸ்ட்டாக உள்ளது. இது பழசு. 3 இது கொடுத்துருக்காங்க. 3 இது வச்சுக்கலாம், ரன்னர். இதில் மாற்றி பார்த்தா தெரிஞ்சிடும் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, டயர் பாருங்கள் அக்கா. ஆனால் இதே இந்த டயர் போட்டால் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் இந்த டயரை போட்டுக்கலாம். இருக்கிறதுலே காஸ்ட்லி, எல்லாமே காஸ்ட்லியாக போட்டுக்கலாம் அவ்வளோதானே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டயர் மாட்டாச்சு. டயர் எல்லா சைடும் மாறிடும். இதில் நிறைய மாற்ற முடியுதுங்க பாருங்கள். இது வந்து ஸ்கேனியா தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே சிலதெல்லாம் கொடுத்துக்குறானுங்க, அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணுவோம். இது வந்து இதுவே நல்லாயிருக்கு, இது இருக்கட்டும். அடுத்தது பின்னாடி இதில் எது வேணால் கொடுக்கலாம் போது. ஓகே, இப்போ கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் நீளமாக இருக்குல்ல, இதே இருந்துட்டு போட்டோம். ஓகே, அடுத்தது வந்து இது நமக்கு தேவையா, லைட் எதோ போடணுமா, எக்ஸ்ட்ரா லைட் ஏதோ தேவைன்னா போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வரைக்கும் கொடுத்துக்கிறானுங்க, அதை நம்ம கடைசியாக யூஸ் பண்ணலாம். இது இந்த லைனோடதா என்ன, இது என்ன கலர் இது?
அது வேணாம். ம். அடுத்து இது. இத மாத்திட்டோம். இது ஃப்ரண்ட் சைடா? இந்த லைன் மட்டும் லைட்டா மாறுது பாருங்க. தெரியுதுங்களா? லைன் மட்டும் லைட்டா மாறுது. அது வரைக்கும் ஓகே இருந்துட்டு போட்டோம். அடுத்தது இது. இது தேவையில்ல. இது ஓகே இதெல்லாம் உள்ளது. அது வேணாம். இது ஓகே இதுவும் உள்ள தான் போகுது. அது போட்டாச்சு சும்மா விடுங்க. அப்புறம் இங்கே இதுவும் உள்ளது தான். இதெல்லாம் உள்ளது பார்த்தா தெரியுங்க. வரும்போது தெரியும். ஓகே அது சும்மா போட்டுச்சுப்போம். இது மிரர் தேவையில்ல. நம்பர் பிளேட் எப்போவுமே தேவையில்ல. இது தேவையில்ல. இதுவும் தேவையில்ல. இது நமக்கு இப்போதைக்கு வரவே வேணாம். பாருங்க பாருங்களேன், லைட்லலாம் கூட லைட் வைக்கலாம் போகுதே பாருங்க. கொடுமை கொடுமை பண்ணிடுறானு கொடுமை. பாருங்க பொட்டு மாதிரி இருக்கு பாருங்க. ஓகே ஒன்றே ஒன்று போதில்ல, நிறைய பட்டா அசிங்கமாயிடும். அப்புறம் இங்கே இதில் எதாவது சேஞ்ச் பண்ணுங்களா? இந்த கலரே நல்லா இருக்குது. அது வேணாம், மாற்ற வேணாம். இதெல்லாம் மாற்ற வேணாம். இது நேம் வந்து இதே கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த சைடு ஒன்று வச்சிடலாம். இந்த சைடு ஆல்ரெடி இருக்கும். இருக்குது. கலர் மாறிடுச்சா? ஒரே கலர். இப்போ ஓகே ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குல்ல. சூப்பர். இப்போ அடுத்தது இது என்னது? ஏதோ லைன் கொடுத்துருக்கானுங்க. அது பிளாக்கே இருந்துட்டு போட்டுங்க. அப்பா என்னோ கொடுத்துக்குறானுங்களே. லைட்டு. இந்த லைட் நமக்கு தேவைப்படாது. பட் இருந்தாலும் வேணால் ஒன்று போட்டுக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த லைட்டு பார்க்குறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குல்ல. அடுத்து இது. இது வந்து இங்கே சென்டரில் நம்மளுக்கு ஒரு சேஸ் மாதிரி வந்துடுங்க. என்னன்னு தெரியலையே. நம்ம இந்த சீரீஸாக எடுத்திருக்கோம். இதே போட்டுப்போம். பாருங்கள் வண்டியோட இதுங்க. இது என்ன வண்டி இவ்வளோ இது இருக்குன்னு காட்டுறாங்க. லைட்டில் நிறைய இருக்குது. ஃப்ரண்ட்டில் சேஞ்சு எனக்கு லாஸ்ட்டில் உள்ளது இருக்குமா? இதே கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குங்க. கீழே 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 இவன் என்ன கொடுக்குறான்? அதுக்கும் கீழே என்ன இருக்கு? ஓகே கலர் மாறுது. ஓகே இந்த கலர் இருந்துட்டு போட்டோம். முன்னாடி உடையக்கூடாதுன்னா நம்ம வந்து அது போடுறது நல்லது தான். அதுக்கு மேலே கொடுத்தானா ஓகே எதுவும் கிடையாது. பாருங்க எல்லாம் போடக்கூடாதான். இது வரைக்கும் நீங்கள் போடலான்து. கருப்பே இருக்கட்டுங்க, அதான் கரெக்டாக இருக்கும். முன்னாடி இது லைட்டு போடணுமா? அது சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. இந்த இருக்கு பாருங்க, இதுதான் லைட் உள்ளது பாருங்க. எப்படி ஸ்டஃப்ப்பா. லைட் இல்லை நான் பார்க்கறதுக்கு சிங்கமாக இருக்குது பாருங்க. ஆனால் அதில் எந்த லைட்டும் கிடையாது. அது தேவையில்லை. ஓகேயா? ஓகே இப்போ வந்து இங்கே என்னது இதெல்லாம்? அதில் தான் இருக்கா? ஓகே அது வேணாம். இது கலர் மாறிடும், அதனால் வேணாம். இது இங்கே ஒரு ரெட்டு கொடுத்தா நல்லா இருக்கு. வேணாம், அங்கே பிளாக்கே இருக்கட்டும், அதான் கட்டாகுது. இதில் ஓகே இதில் ஒரு ரெட் இருந்தால் நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுலேயும் ரெட் இருந்தால் நல்லா இருக்குன்றியா?
ஓகே. ஓ! இது நல்லா இருக்குல்ல. ரெட்டு, பிளாக் சூப்பர்ங்க. ஓகே. இங்கே. ஓகே. இதில ஃபுல் ரெட் வேண்டாம். பிளாக் இருந்துட்டோம். கரெக்ட்டா இருக்கு. டேங்க்கு எதுவுமே பண்ண முடியாதா? ம். என்ன இது? ஓ! அது கீழயும் மறைக்கிற மாரி போடுறானுங்க. அட பாவிகளா! ஓகேங்க. இது ஓகே. இது லைட்டு. அப்பா! பின்னாடி பாருங்க. கச்ச கச்ச கச்சன்னு லைட் வைக்கலாம் போலுது. ஓ! பிரேக் லைட் பிரேக் அடிச்சா லைட் எரியுதுங்க. அது. ரிவர்ஸ் லைட் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு பேக் ரிவர்ஸ் லைட்டு எல்லாம் ரிவர்ஸ் தான். பிளிங்கர். ம். ஓகே. பிளிங்கர் போட்டாச்சு. அப்புறம் வந்து பேக் லைட். பேக் ரிசர்வ் ஆமா. ரிவர்ஸ் போட்டுறலாம். ரிவர்ஸ் 1 2 3 4 இது போதும்னு நெனைக்கிறேன். அவ்வளோதாங்க. இது போதும்ல. ரொம்ப போட்டா கச்ச கச்சன்னு ஆயிடும். இது நல்லா தான் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் அதான் அது. அதுக்கப்புறம் இது. ஓ! அங்க பாருங்க. என்னென்னவோ பண்ற அப்படின்னு வச்சுக்கிறானுங்க. கச்ச கச்சன்னு லைட்டு போடலாம் போலுது. ஆ லைட் ரெட்டு 3 ஒன்று போடலாம். இங்கே ஒன்று போட்டுக்கலாம். அடச்சி இது தானே போட்டுக்கலாம். அப்புறம் ஃபுல்லாக போட்டால் நமக்கு இப்போ ரொம்ப நேரம் ஆகிடுங்க. அது பொறுமைலாம் நமக்கு இல்லை. ஓகே. பார்த்துக்கலாம். பொட்டிஸாக இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு லைட்டு. அந்த இதில் வருது. ஓகே. அடுத்தது இது தானே. ஆமாம் இது. இதில் பாருங்கள் நிறைய குத்துக்கிறானுங்க. ஓ வா! அந்த இதே மறைச்சிச்சு பாருங்க. பா! வாவ்! ஒரு சில்வர் கலரோட ரெட்டு. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இது பிளாக்கு. இது ஃபுல் இது. இது பிளாக்கு. ஓகே. இந்த பிளாக்கே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்ல. ரெட்டு ஃபுல் ரெட்லாம் நல்லா இருக்காதுங்க. ஓகே. அடுத்தது வந்து இது. இது வந்து நம்ம ஃபுல்லாக விரிச்சிடலாம். ரெட்டு பிளாக் இருக்கட்டும். ஸ்டீலே இருக்கட்டும். அப்போ தான் இந்த கலர் தனியாக தெரியும். பார்த்தீங்களா ரெட்டு தனியாக தெரியுது பாருங்கள். அதுக்கப்புறம் இதுலேயும் ரெட்டு கொடுக்கலாமோ? ஓகே. இது எல்லாமே ரெட்டாக இருக்கட்டும். எஸ். ரெட்டு. இது பா! ஏகப்பட்ட லைட்டு கொடுத்துறானே. பூம் பூம் பூம். இதுதான் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. பம்பர் அண்ட் 1.1. ஓகே. அது வேண்டாம். இதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. ஓகே. நல்லாயிருக்கு. கீழே
எஸ் ஷார்ட்டாக இருக்கட்டும். அது நல்லா தான் இருக்குது. ஓகே. இப்போ பின்னாடிலாம் ஓகே பக்கா பண்ணியாச்சு. டயர் மாற்றியாச்சு, இது பண்ணியாச்சு. டேங்க்கில் எதுவும் பண்ண முடியுமா? டேங்க்கில் எதுவும் பண்ண முடியாது. அதனால இதுவும் அங்கே போட்டிருக்கு. இது போடலாம். கலர் இதே கட்டாகுது. இது ஆஹா அங்கே பாருங்க, புகை வண்டி. ரைட், இதே மாதிரி இந்த சைடு மாற்றிடலாம். எஸ், 2 சைடும் மாற்றியாச்சு. இது வந்து இங்கே வருதுங்க, இந்த இடத்துல. கீழே எப்படி வருதோ அதே மாதிரி மேலே. இதில் வந்து லாங் 2, இது ஒன்று தான் இருக்குது. அடிச்சா ஒன்று தான் நம்ம போடுறோம். 2 போட்டாலும் போடலாம். ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஆமாங்க, இது கொஞ்சம் ஷார்ட்டு. ஆனால் இப்படி இருக்குது. எஸ், இதில் 2 வருது பார்த்தீங்களா? ஓகே, அப்போ கீழே 1 மேலே 1. ஐயோ கலக்குதே. ஓகே, எல்லாமே கிட்டத்தட்ட வந்துடுச்சுங்க வண்டியில். ஒரு ரெட் கலர் பார்க்குறதுக்கு ஒரு இது மாதிரி இருக்குது. அட்டகாசம். கீழே சைலன்சர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ரேட் எகிரிச்சு. இப்போ உள்ளே போகலாமா? எஸ், இங்கே ஒரு ட்ரீ இருக்குது பக்காவா. ஸ்டேரிங் வந்து இந்த ஸ்டேரிங்கே நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சல இல்லை ரைட் லெஃப்ட் கொடுத்துருக்கான், தேவையில்ல நமக்கு ரெகுலராக. ஓய் இது இது ஒரு லுக்கு கொடுக்குதுல்ல. ஆனால் அதோடு இது ஸ்மூத்தாக இருக்குங்க இது. அப்போ இதே இருக்கட்டுங்க, பார்க்குறதுக்கு அது நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது உள்ளே போகலாம். இப்போ இங்கே என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது. இது வேணாம், இது மாற்றியாச்சு, வேணாம். இது நம்பர் பிளேட் வேணாம். இது தாங்க, இது என்னது? ஓகே, ஓ சரி 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 சரி, இது வேணுமா? இது தெரில, பார்ப்போம், வச்சிருவோம். வெளியே வண்டிக்கு வெளியே வருது அது. இது ஸ்டேரிங். ஓஹோ, ஆஹா, இது நல்லா இருக்குல்ல. ஆனால் இது பழைய இதுங்க. இது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்குது, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஓகே, இதெல்லாம் வேணாம். ஓகே, எல்லோரும் வண்டி வச்சுக்கலாம், அவ்வளோதான். எல்லாத்துலேயும் வண்டி வைக்க முடியும். இதில் நம்பர் பிளேட் வேணாம். வேறு வேறு இது, இதில் எது வேணாம், தேவையில்ல. இதில் தான் மாற்ற முடியுமா? இது 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 நல்லாயிருக்கு. அவ்வளோதாங்க, பக்கா முடிஞ்சிச்சுங்க. ஓ, இப்போ அந்த வண்டியை வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், இந்த ரேட்டில் இருந்த வண்டி இப்போ இந்த ரேட்டுக்கு போய் வண்டி லுக்கே மாறி போச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு எடுத்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் இன்ஜின்லாம் போடக்கூடாததெல்லாம் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. கம்மி சிசி தான், ரொம்ப ஹெவி சிசிலாம் கிடையாது. பட் ஆனால் கொஞ்சம் வேகம் போகும். வாவ், பாருங்க லுக்கை பார்த்தீங்களா? செம லுக்கில்.
கலக்கலாகுது. ஓகே, இப்போ இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாமா? இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுவோம். முன்னாடி பார்த்தீங்களா, வேறு லெவல். நான் லைட்லாம் பெருசாக செட் பண்ணல, இருந்தாலும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த பழைய வண்டியை வந்தாலே சவுண்டு இது வந்தது பாருங்க, பார்த்தீங்களா? இந்த சவுண்டை மாற்ற முடியாது போது, ஓவர் சவுண்ட் ஆகுது. இது பார்க்குறதுக்கு பழைய வண்டி தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு பாருங்கள். எப்படி ஆகுது. இதில் எக்ஸா லைட்லாம் நம்ம ஆன் பண்ணுறது நல்லது. இதில் இல்லையா, அப்போ தான் வந்து கொஞ்சம் இது கிடைக்கும். ஓகேங்க. வீல் எல்லாமே இது இருக்க முக்கால்வாசி விஷயம் பழசுங்க. சரி, புதுசுங்க. பார்த்தீங்களா லைட்டை பார்த்தீங்களா, பிளிங்க் ஆகிட்டே இருக்குது பாருங்க. நான் போட்டேன் லைட்டு, பகல் நேரத்துலேயே பிளிங்க் ஆகும். வண்டியோட ஸ்பீடை செக் பண்ணிடலாமா? நான் எதுவும் ஆர்னு வைக்கல, ஒரே சவுண்டு தான். ஓ, அந்த வெளியே இருக்க சீல்டு மறைக்குதுங்க, அதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் தெரிய மாட்டுது. வண்டி பறக்குதே, பறக்கணும் பறக்கணும், பறந்தாதான் வண்டி. பா, இந்த சவுண்டு பார்த்தீங்களா? ஸ்பீடு செக் பண்ணணும்னா நம்ம இதில் தான் போயாகணும். ஐயோ, ராங் ரூட்டுங்க. ஐயோ, தெரியாமல் ராங் ரூட்டில் வந்துட்டேங்க. ஏன் ராங் ரூட்டில் வந்துட்டேன்? எடா பாவி, எனக்கு தெரியாதுங்க. ஏதோ ஒரு ராங், இவனுக்கு வேறு வேணே பண்ணணுங்களே. இப்போ நான் எங்கே தான் போய் கிராஸ் பண்ணுறது? ஓகே, ராங் ரூட்டில் போகிறது டேஞ்சருங்க. இப்போ தான் ஸ்பீடு செக் பண்ண முடியும். அந்த ரூட்டில் அப்படி ராங் ரூட் ஆச்சு தெரியாது. வெளியே ஒரு பெரிய இறைச்சல் இல்லை. நூற்றி 10, 120, 130, 150. கவுந்துடக்கூடாது, கவராது.
பாருங்க. அட்டகாசங்க. வண்டி செமையா போகுது. ஆனா லோடுல போகுமா அப்படின்றது தெரியல. ஆனா இதுல செமையா போகுது. நீ என்னையே இடிக்கலாம் நினைச்சியா? அது எப்படி? முடிச்சிட்டேன். ஆனா எனக்கு ஒன்றும் ஆகலை. அது காரணம் ஃப்ரண்ட்டில் போட்டிருக்க அந்த விஷயம். நல்லா இருக்குங்க. குறை சொல்கிற மாதிரி இல்லை. பார்ப்போம். லோடுலாம் தெரியும். பா பயங்கர காதை கிழிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, பக்கா பக்கா பக்கா. இங்கே நிறுத்திடுவோம். இங்கே நிறுத்திட்டு இந்த வண்டியோட அழகை ஒரு தடவை பார்த்துடலாம். பக்கா இருக்குங்க, எதுவும் குறை சொல்ல முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு பிக்கப் இல்லை பெருசாக. பெரிய பிக்கப்லாம் சொல்ல முடியாதுங்க. ஆனால் பரவாயில்ல. வண்டி பாருங்கள், சைலன்சர் அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாகுது. இப்போ நம்ம லோடு எடுத்தால் தான் தெரியும். ஓகே நண்பர்களே, லோடு வந்து நம்ம வந்து அடுத்த இதில் எடுக்கலாம், இப்போ வேண்டாம். இப்போதைக்கு இந்த வண்டி மட்டும் தான் நான் போகணும்னு நினச்சேன், அதனால் போடுறேன். இப்போ நம்ம வெளியே வந்துடுவோம். பாருங்கள் வண்டி பாருங்கள், இவ்வளோ லுக்காக இருக்குல்ல, பக்கா இருக்குது. சும்மா சரி கூடி பார்ப்போமே எந்த மாதிரி வண்டி எது மாதிரி இருக்கு, நமக்கு நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்க, இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்களாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம புதுசு புதுசாக பார்க்கலாம். இதை நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம இதை வச்சு லோட் அடிக்க ட்ரை பண்ணுவோம். இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். பாய்.